ராகு யாருக்கெல்லாம் வந்துட்டு ஜாதகத்தில் இருக்குது, நீச்சமாக இருக்கா இல்லை அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் தெய்வங்கள் வழிபட வேண்டியது அப்படின்னா பிள்ளையார் முதல்ல அவரை பிடிச்சிக்கலாம். அவர்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யுங்க, நெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றலாம் அவருக்கு. அடுத்தது எண்ணெய் அலைகளை சரி செய்யணும் அப்படின்னு சொன்னேன். நம்மளோட சமையல் அறையில், அதாவது கிச்சனில் இருக்க ஒரு பொருள் போதும் உங்களோட எண்ணெய் அலையை ஃபஸ்ட்டு சரி பண்ணுறதுக்கு. முதல்ல நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தினமுமே நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த அன்னாசி பூவை வந்து எப்படின்னா, கொதிக்கிற தண்ணியில் போட்டு 44 டைம் ஃபஸ்ட்டு எழுதுறீங்க. எழுதிட்டு அந்த பேப்பரில் இந்த அன்னாசி பூவை வச்சு ஃபோல்டு பண்ணிடுறீங்க. இது முதல் நாள். இதே மாதிரி 4 நாட்களுக்கு தொடர்ந்து 44 டைம் இதே மாதிரி எழுதி ஒவ்வொரு பேப்பர்லேயும் அந்த அன்னாசி பூவை வைக்கிறீங்க. இப்போ 4 அன்னாசி பூக்கள் இருக்கும். இதை எல்லாம் சேர்த்து வச்சு 4ஆம் நாள் நீங்கள் முடிக்கும்போது நீங்கள் வந்து படன்னு இருக்கீங்க, ஒரு ஆங்ஸைட்டி எப்போதும் உங்ககிட்ட க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. இதில் முடிச்சுட்டு நான் அடுத்தது இதுக்கு வேலைக்கு போகணுமா, இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தது செய்யணுமா, இல்லை ரெண்டையும் ஒரே டைமில் செய்யணுமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும்போது இந்த அன்னாச்சி பூ போட்டு நீங்கள் குடிக்கிற டீ வந்து நிச்சயமாக உங்களை மனசை காம் டவுன் பண்ணும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டேரட் கார்ட் ரீடர், ஹீலர் ரேகா தியாகராஜன் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம். வணக்கம். நற்பவி யோகிராம் சுரத்குமார். எப்படி இருக்கீங்க சரண்யா? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா இருக்கேன், தேங்க்யூமா. ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து அடுத்த போர்ட்டல் வரப்போகுது. ஏப்ரல் மந்த்துக்கான போர்ட்டல் 4/4 போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டலில் நம்ம என்னெல்லாம் பண்ணணும், ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய போர்ட்டல் நாட்களில் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், ஏஞ்சலோட எப்படி கனெக்ட் பண்ணுறது, நம்ம தேவைகளை எப்படி நிவர்த்தி பண்ணுறது அப்படின்றத பற்றி நீங்கள் தொடர்ந்து எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ பிரம்மாண்டமான வெற்றி எங்களுக்கு வேணும். ஸோ இதற்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய போர்ட்டல் டேஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், அதை பற்றி எங்களுக்காக சொல்லுங்க மேம். நிச்சயமா சொல்லிடலாம். 333 போர்ட்டல் நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு நிறைய அழகான ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி. இப்போ அடுத்த ஒரு ஏப்ரல் மாதம் வர 4ஆம் தேதி அது ஒரு போர்ட்டல் டேவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எல்லாரும் 444 அப்படின்னு வந்தாதான் போர்ட்டல் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. 4/4 அப்படின்னு வந்தாவே அது ஒரு போர்ட்டல் நாள் தான். பிரம்மாண்ட வெற்றி அப்படின்னு சொல்லிட்டீங்க. 4க்கு உடையவர் ராகு. எல்லாரும் ராகுவை பார்த்தா பயப்படுவாங்க நிறைய பேர். ஆனால் பயப்பட தேவையில்லை. அவர் இருந்தாதான் விஸ்வரூப வெற்றி அடைய முடியும். நேயர்கள் எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல விஸ்வரூப வெற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்க. 444 அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன் இல்லையா? 444 அப்படிங்கிறது அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடும் இருக்கு. அதை பத்தின ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதும் இருக்கு எல்லாருக்கும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் வந்து நியூமராலஜிக்கலா நம்ம இதை எப்படி பார்க்கலாம் மேம்? இந்த நம்பருக்கான ஸ்பெஷல் அது என்ன இருக்கு? அது 4 ராகுன்னு சொன்னேன் இல்லையா? 4 4 + 4 8 8 + 4 12. ஸோ இதை எப்படி வந்து நியூமராலஜி சைட் பார்க்கணும் அப்படின்னா 4 12 அப்புறம் 1 + 2 3 3 அப்படின்னு வரும். ஸோ இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தா, ராகு அப்படிங்கிறது எண்ணங்களை தூண்டக்கூடிய ஒரு பிளானட். அதாவது அந்த கிரகம் வந்து நம்மளுக்கு எண்ணங்களை அதிகப்படுத்தும். அது நல்ல எண்ணங்களாக இருந்தால் நல்ல எண்ணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். கெட்ட எண்ணங்கள், ஏதாவது நெகட்டிவாக நம்மளுக்கு திங்கிங் வருது, ஏதாவது ஒரு பாதையில் நெகட்டிவாக போயிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் இந்த 444 ஏஞ்சல் நம்பர் இவங்களுக்கு கண்ணில் படும். அந்த நம்பர் வந்து இவங்க அடிக்கடி பார்க்கும்போது இவங்களை என்ன யோசிக்கணும், அந்த 4 12 3 அப்படின்னு வச்சுக்கணும். அதை பார்க்கும்போது இந்த 4 அது வந்து உங்களோட ஹையர் செல்ஃப். 4 12 3 ஹையர் செல்ஃப் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிறவி எதற்காக எடுத்திருக்கீங்க, உங்களோட நோக்கம் என்ன, இந்த பிறவியின் நோக்கம் என்ன? மனிதரா பிறந்துட்டு எதுக்காகவோ ஓடிட்டே இருக்கோம் இல்லையா? பணத்துக்காக ஓடுறோம், வேலை செய்யறோம், மனைவி மக்கள் ஹஸ்பண்ட் இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா உங்களோட ஆத்மா இந்த பிறவியில என்ன செய்யணும், அதோட கோல் என்ன, எண்ட் ரிசல்ட் என்ன, நீங்க இந்த ஜென்மத்துல இருந்து இறக்கிறதுக்குள்ள நீங்க என்னெல்லாம் கர்மாவை சீர் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதனாலதான் புத்தி வேறு, மனசு சொல்றது வேறு. இப்போ நம்மளோட சொந்தங்கள் இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா
புத்தி வந்துட்டு வேற மாதிரி பேசும், மனசு வந்து ஒரு மாதிரி சொல்லும். அதனாலதான் எப்பவுமே வந்து மைண்ட்ல தோன்றதையும் ஹார்ட்ல தோன்றையும், அதாவது உங்களோட மனசுல தோன்றதையும் இணைக்கணும், ஒன்றாக இருக்கணும். அதுக்கு தான் இந்த 444 நம்பர் எப்பவுமே ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். இந்த நம்பர் வந்து பார்க்கும் போதெல்லாம் எதற்காக நான் இந்த பிறவி பயன் எடுத்தேன், என்ன செய்யணும், நான் எனக்காக என்ன செஞ்சுக்கணும், மேபி அடுத்த பிறவி இருக்கு இவங்களுக்கு அப்படின்னா என்ன நான் செய்யணும், என்ன நல்ல விஷயங்கள் நான் அடுத்த பிறவிக்கு எடுத்துட்டு போகணும், என்னோட சந்ததியினருக்கு நான் என்ன விட்டுட்டு போகணும். அதுதான் வந்து இந்த 444 நம்பருக்கு நியூமராலஜில பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, சோ ஸ்பிரிச்சுவலா இதை நம்ம எப்படி பார்க்கலாம் மேம்? இந்த 4ஆம் நம்பரினுடைய சிறப்பு என்ன இருக்கு? ராகுன்னு சொல்லியாச்சு. அப்போ விஸ்வரூப வெற்றி, அவரோட நிச்சயமா அவரோட அனுகிரகம் நம்மளுக்கு தேவை. அப்போ ராகு யாருக்கெல்லாம் வந்துட்டு ஜாதகத்துல இருக்கு, நீச்சமா இருக்கா இல்ல அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்க தெய்வங்கள் வழிபட வேண்டியது அப்படின்னா பிள்ளையார் முதல்ல அவரை பிடிச்சுக்கலாம். அவர்கிட்ட வந்து பிரார்த்தனை செய்யுங்க, நெய் தீபம் ஏற்றி விளக்கேற்றலாம் அவருக்கு. அடுத்தது துர்க்கை அம்மன், அவங்களுக்கும் நீங்க வந்து பிரார்த்தனை செய்யலாம். அப்போ சரி, நான் விளக்கேற்றி தான் ஏதாவது பிரார்த்தனை செய்யணுமா இல்லை நான் மனசுலயே நினைச்சு பண்ணலாமா? நிச்சயமா பண்ணலாம். நீங்க இந்த 444 ஏஞ்சல் நம்பரை யாராவது எங்கேயாவது பார்த்தா கூட இமீடியட்டா அம்மா துர்க்கை தாயே மிக்க நன்றி, நான் நல்லா இருக்கேன், உடல் நலத்தோட ஆரோக்கியத்தோட இருக்கேன், நானு நல்ல சிந்தனைகள் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பிள்ளையாரையும் நினைச்சுக்கலாம், துர்க்கையும் நினைச்சுக்கலாம். ஓகே, ஸோ எப்பவுமே போர்ட்டல் டேஸ்ல நம்ம பண்ணக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நீங்க தொடர்ந்து சொல்றது உண்டு. ஸோ இந்த ஏப்ரல் மந்த்ல வரக்கூடிய போர்ட்டல்ல வந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன்ல வைக்கணும், அந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம எப்படி பண்ணணும்? சரி, விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொன்னோம், சிந்தனைகள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ மெயினா இந்த போர்ட்டல் நாட்கள்ல சிந்தனையை நாம எப்படி மாற்றலாம், அதாவது எண்ண அலைகள்ல நான் எப்படி மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் மெயினா வந்து மேனிஃபெஸ்டேஷன் செய்ய போறோம். நீங்க எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் செஞ்சாலும் சரி, எதை நீங்க மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சாலும் சரி, உங்களோட ஆசைகளை தான் நீங்க மேனிஃபெஸ்டேஷனா வைக்கிறீங்க இல்லையா? அப்போ அதை செய்யும் போது முதல்ல கரெக்டா இருக்க வேண்டியது உங்களோட எண்ண அலைகள், நீங்க செஞ்சுட்டு இருக்க செயல்கள், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? ஸோ அப்போ அதுல ஏதாவது தவறுகள் இருந்தா அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த போர்ட்டலை பயன்படுத்தி நம்ம மேனிஃபெஸ்டேஷன் செய்ய போறோம். இதுல என்ன அலைகளை சரி செய்யணும் அப்படின்னு சொன்னேன். நம்மளோட சமையல் அறையில, அதாவது கிச்சன்ல இருக்க ஒரு பொருள் போதும் உங்களோட எண்ண அலையை ஃபர்ஸ்ட் சரி பண்றதுக்கு. ஸ்டார் அனிஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, காமிக்கிறேன். ஸோ அன்னாசி பூ, நிறைய பேர் பே லீஃப் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனா அன்னாசி பூவோட வாசனை வந்து நம்மளோட தாட்ஸ், அதாவது எண்ண அலைகளை மாற்றும். சரி, இதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, முதல்ல நீங்க மேனிஃபெஸ்டேஷன் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தினமுமே நம்ம எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த அன்னாசி பூவை வந்து எப்படின்னா, கொதிக்கிற தண்ணியில போட்டு டீ மாதிரி சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் வந்துட்டு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு, ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அதிகமாக கிரியேட் ஆகிட்டே இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ணணும், ரொம்ப வந்து எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நிச்சயமா அன்னாச்சி பூ போட்டு தண்ணியில், சுடு தண்ணியில் போட்டு குடிக்கலாம். சரி, இதுக்கும் இப்போ நம்ம செய்ய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, என்ன அலைகளை மாட்டணும்னு சொல்லியாச்சு. அப்போ முதல்ல என்ன செய்ய போறோம்னா 444 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் செய்ய போறீங்க. இந்த ஏப்ரல் 4ஆம் தேதி எப்போ செய்யலாம் அப்படின்னா, காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யறது ரொம்ப சிறப்பு. சரி, காலையில நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஈவினிங் 4 o'clock செய்யுங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் செய்யறதுக்கு 4 நாட்கள் தான் செய்ய போறாங்க. 4 நாட்கள் 44 டைம்ஸ், 44 டைம் வந்து அதை எழுத போறாங்க. என்ன எழுத போறீங்க? உங்களுக்கு வேலை தேவை, உங்களுக்கு ஒரு மாற்றம் வரணும், நாங்க செஞ்சுட்டு இருக்க தொழில விஸ்வரூப வெற்றி வேணும், நான் விஸ்வரூப வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படி எழுதணும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல முடிஞ்சது மாதிரி ஏதாவது நல்ல வந்துட்டேன், நான் என்னோட வாழ்க்கையில நான் கேட்ட விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னு எழுதுங்க. 44 டைம் ஃபர்ஸ்ட் எழுதுறீங்க. எழுதிட்டு அந்த பேப்பர்ல இந்த அன்னாசி பூ, அந்த அன்னாசி பூவை வச்சு ஃபோல்டு பண்ணிடுறீங்க. இது முதல் நாள். இதே மாதிரி 4 நாட்களுக்கு தொடர்ந்து 44 டைம் இதே மாதிரி எழுதி ஒவ்வொரு பேப்பர்லயும் அந்த அன்னாசி பூவை வைக்கிறீங்க. இப்ப 4 அன்னாசி பூக்கள் இருக்கும். இத எல்லாம் சேர்த்து வச்சு 4ஆம் நாள் நீங்க முடிக்கும் போது அத ஒரு ப்ளூ கலர் கிளாத் துணி அல்லது கிரே கலர் துணி அல்லது பச்சை கலர் துணி, எதுலயா ஒண்ணுல
மடிச்சு உங்களோட பில்லோ கடியில வச்சிருங்க. சரி, இதை வச்சிட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம்? பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுட்டு நீங்க உங்களுடைய அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிங்க. உங்களோட ரொட்டீன் வேலையை நடக்குமா, எப்ப நடக்கும் எப்ப நடக்கணும், அது வந்து ஓபன் பண்ணி பார்க்க கூடாது. சொல்லியாச்சு, நிச்சயம் நடந்தே தீரும், கேரண்டீட். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்போ அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகுதோ நீங்க அப்போ அதை வந்து பில்லோல இருந்து எடுத்தா போதும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த அன்னாச்சி பூவை நம்ம என்ன பண்ணணும் மேம்? தேநீர்ல போட்டு குடிக்கலாம். ஏன்னா இதுல வந்து எரிச்சு பண்ற வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்மோக் அதிகமா வரக்கூடிய ஒரு பொருள். அதை வந்து நம்மளோட சமையல்ல பயன்படுத்தலாம். தூக்கி எறியணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இல்லாட்டி பத்திரமா கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதை, இல்லையா? வச்சுக்கலாம், பூஜை அறையில வச்சுக்கலாம். ஓகே, இந்த அன்னாச்சி பூ வந்து குறிப்பிட்ட ஒரு கலர் துணியில நீங்க வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இந்த துணி, இந்த கலர்ஸ் எப்படி மேம் செலக்ட் பண்றது? இப்போ நம்ம வந்து நியூமராலஜி பிரகாரம் அதை பார்த்து தான் நான் சொல்லியிருக்கேன் எந்த கலர்ல. நான் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணதுல வந்து கிரீன் கலர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. பச்சை கலர் இருந்தால் பயன்படுத்துங்க. சரி, இந்த மாதிரி கலர் துணியெல்லாம் என்னால் தேட முடியல, நான் ஏதாவது ஒரு துணியில வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாம். ஒயிட் கலர், யூனிவர்சல் கலர், வெள்ளை எடுத்துக்கோங்க, நீட்டாக வச்சுக்கலாம் அதில். மேம், பொதுவாகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்க முடியாமல் ரொம்ப குழப்பத்திலே இருப்பாங்க. இது சரியா இருக்குமா, இது கரெக்டாக இருக்குமா, இந்த நேரத்தில் இந்த முடிவை நம்ம எடுக்கலாமா அப்படின்ற குழப்பமான ஒரு மனநிலையிலே தொடர்ந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த மாதிரி மனக்குழப்பம் இருக்கிறவங்க இந்த மேனிஃபெஸ்டேஷனை பண்ணலாமா? நிச்சயமா பண்ணலாம். அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த அன்னாசி பூவில் வந்து ஒரு டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். முதல்ல அது வந்து உங்களை காம் டவுன் பண்ணும். நீங்க வந்து படன்னு இருக்கீங்க, ஒரு ஆங்ஸைட்டி எப்போதும் உங்ககிட்ட கிரியேட் ஆயிட்டே இருக்கு. இதுல முடிச்சுட்டு நான் அடுத்தது இதுக்கு வேலைக்கு போகணுமா, இந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தது செய்யணுமா, இல்ல இது ரெண்டையும் ஒரே டைம்ல செய்யணுமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த டீ, இந்த அன்னாச்சி பூ போட்டு நீங்க குடிக்கிற டீ வந்து நிச்சயமா உங்களை மனசை காம் டவுன் பண்ணும். இதை சாப்பிட ஆரம்பிச்சதுல இருந்து என்னன்னா, இவங்களுக்கு இந்த 444 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி பார்ப்பாங்க. அந்த அர்த்தம் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, மனசை திடமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான் அது அர்த்தம். நீங்க என்ன பிறவி பயன் என்ன வேணும் அப்படிங்கிறது தான். அதை பார்த்த உடனே நீங்க செய்ய வேண்டியது வந்து படபடன்னு பார்த்துட்டு ஐயோ இந்த ஏஞ்சல் நம்பருக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு தேடுறதை விட, நான் ஆரோக்கியமா இருக்கேன், என்னோட சிந்தனைகள் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கிறதுனால அடுத்தவர்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இதுதான் மெயினா அந்த 444 பார்க்கும்போது சொல்ல வேண்டிய விஷயம். ஓகே, ஸோ இந்த மாதத்துல வரக்கூடிய ஏப்ரல் 4ஆம் தேதி வரக்கூடிய போர்ட்டல் அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், குறிப்பிட்டு அந்த நாள்ல எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும், விஸ்வரூப வெற்றி நமக்கு கிடைக்கணும், நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்றத பத்தி எங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் விஸ்வரூப வெற்றி கிடைக்கட்டும். நான் உங்கள் ரேகா த டேரட் குயின்.